கிழக்க தெக்க மேற்க வடக்க எந்த சைடு சுற்றி பார்த்தாலுமே வீடுகளாக நினைச்ச மாதிரியான லொக்கேஷனில் கட்டி விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய ஒரு 3 BHK வீடு பார்க்க போகிறோம். ஒரு 2.5 சென்ட் லேண்ட் ஏரியா வச்சுட்டு அதில் எப்படி வீடு கட்டுறதுன்னு தெரியாமல் வீட்டு பிளான் தொலைவிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியாவே கிடைக்குங்க. 2.5 சென்ட் லேண்ட் ஏரியாலேயே 1900 ஸ்கொயர் ஃபீட்டில் எல்லா வசதிகளோடையும் ஒரு 3 BHK வீடு கட்டியிருக்காங்க. பிளான் வந்து நான் சிம்பிளாக சொல்கிறேன். வீட்டுக்குள்ளே வந்து ஒரு இனோவா கார் நிறுத்துற அளவுக்கு ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான என்ட்ரன்ஸோட ஒரு ஃபோயரு, லிவிங் ஏரியாலாம் நல்லா பிரமாதமாக ரெடி பண்ணி 16x16 அளவுலாம் ரெடி பண்ணியிருக்காங்க. கிச்சன் கம் டைனிங் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஓப்பன் டைனிங் கம் கிச்சனாக பிளான் பண்ணியிருக்காங்க. வீட்டில் 3 பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் தான். அதில் ஒரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 11x21 அளவில் நல்ல லென்த்தாக ரெடி பண்ணியிருக்காங்க. எல்லா பெட்ரூம்லையும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. அந்த பெரிய பெட்ரூமுக்கு ஒரு ப்ரைவேட் பால்கனியும் கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி வீட்டுக்கு பின்னாடி ஒரு யூட்டிலிட்டி ஏரியா, அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம், வீட்டுக்கு பேக் சைடில் ஒரு பேக் டெரஸ்ன்னு சொல்லி வீட்டோட பிளானை வந்து பிரமாதமாக ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டில் இன்டெக்ஸும் இருக்குங்க. இந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கக்கூடிய மற்ற வீடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்த வீட்டோட விலையும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. இந்த வீடு எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடு வந்து மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியான வாசல் வச்சு 2.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1900 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு நீட்டான ஃப்ரண்ட் டெலிவிஷனோட ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் டெலிவிஷனை பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைட் பால்கனி கொடுத்து ஒரு பாக்ஸ் ஸ்ட்ரக்சரு, ஸ்ட்ரைப் டிசைன்ஸ்லாம் கொடுத்து டெக்ஸ்சர் ஒர்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் ஃபினிஷிங் பெயிண்டிங் ஒர்க்கோட எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. அது போக மெட்டல் ஃபேப்ரிகேஷன் இருக்குது, கிளாஸ் ஒர்க்கோட ஃப்ரண்ட் டெலிவிஷன் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. இதில் நிறைய லைட் ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. நம்ம பகலில் வந்து மொட்டை வெயில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறோம், வெயில் காலமாகவும் இருக்குது. நம்ம நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலிவேஷனோட லைட் ஒர்க்கோட ஃப்ரண்ட் டெலிவிஷன் பார்க்குறதுக்கு பிரமாதமாக இருக்கும். என்ட்ரன்ஸில் வந்து கேட் வந்து மெட்டலில் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து மெட்டாலிக் ஃபினிஷிங்கில் எல்லாம் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ் மட்டும் 10x16 அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கவர்டு பார்க்கிங் ஏரியாவாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. தாராளமாக ஒரு இனோவா கார் மாதிரி 7 சீட்டர் கார்லாம் நிறுத்திக்கலாம். இந்த பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே செக்குடு பேட்டர்ன் பார்க்கிங் டெல்ஸு, வாலுக்கு ஃபுல்லாமே சீலிங்கில் வரைக்கும் கிளாஸ் ஏன்னா சராமி டெல்ஸு. இது கடையில் இந்த மாதிரியான கோல்டன் டிசைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்ஸ் இருக்குது. ரைட் சைடில் EB மீட்டருக்கான ஸ்பேஸ்லாம் செட் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஸ்பேஸ்லேயே பார்த்தீங்கன்னா சிட் அவுட் மாதிரி பிளான் பண்ணி வீட்டோட மெயின் டோர் வந்து வடக்கு பார்த்த மாதிரி தேக்கு மரத்தில் நல்லா ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் சூப்பரான டிசைன் ஒர்க்ஸோட கொடுத்துருக்காங்க. சைடில் இருக்கக்கூடிய அந்த சேஃப்டி கிரில்லுக்கும் டிசைனர் கிளாஸ்லாம் பொறுத்திருக்கிறாங்க. டோர் ஓப்பன் பண்ணோம்னா ஒரு அழகான வெல்கமிங் கொடுக்குற மாதிரி பேனலிங் ஒர்க்லாம் பண்ண மாதிரியான ஒரு ஃபோயர் ஏரியா இருக்குங்க. 6x8 அளவில் அமைஞ்சிருக்கு. இந்த ஃபோயரில் வந்து இந்த சைடு வந்து லிவிங் ஏரியா, இந்த சைடு வந்து ஒரு பெட்ரூம் இருக்குது. அதில் லிவிங் ஏரியாவை பார்த்தலாம். லிவிங் ஏரியாக்குள்ளே என்டர் ஆகும் போதும் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பனிங் ஃபுல்லாக இந்த மாதிரியான பேனலிங் ஒர்க்கு, இந்த மாதிரியான CNC கட் ஒர்க் டிசைன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த லிவிங் ஸ்பேஸோட அளவு வந்து 16x16 நல்ல ஒரு ஸ்கொயரான லிவிங் ஏரியா. பார்த்தோன்னா இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரியான இன்டெக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நமக்கு ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குது வித் லைட்டிங் ஒர்க்கோட. ஸ்பாட் லைட்டு, ஸ்ட்ரிப் லைட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்போ உட்டன் டெக்ஸ்சர்ஸ்லாம் பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே நல்லா கிளாஸியான டெயில் ஒர்க்கு, நல்ல ஒரு லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்கிறதுக்கு 2 இடத்துல ஜன்னல்கள் பொறுத்திருக்கிறாங்க. இந்த சைடு நமக்கு மல்டிமீடியா டிவி யூனிட் இருக்குது. இந்த ஸ்டார்கேஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக பேனலிங் ஒர்க் பண்ணி சென்டரில் ஒரு டிவி மவுண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்பேஸோட டிவி யூனிட் ரெடி பண்ணியிருக்காங்க. கீழே ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்குது. லெஃப்ட் சைடில் சோபீஸில் வச்சுருக்கான ப்ரொவிஷன், அது போக ஸ்டோரேஜ் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல நம்ம இன்வெர்ட்டரும் கூட வச்சுக்கலாம். அப்படியே ரைட் கட் பண்ணி இந்த சைடு வந்துட்டிங்கன்னா இந்த கார்னரில் வடக்கு பார்த்த மாதிரியான ஒரு தனி பூஜா கேபினெட் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய டிசைன்ஸும் பார்க்குறதுக்கு செம்மையாகவே இருக்குங்க. இந்த சைடு வால் ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்டிக்கரிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டிக்கரிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான அந்த ஸ்டார்கேஸ் ஏரியாவுக்கும் கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்காங்க. டைனிங் கம் கிச்சனை நம்ம அடுத்து பார்த்துடலாங்க. லிவிங் ஏரியாவோட கிழக்கு பக்கம் நம்ம ஃபோயர்லேருந்து லிவிங் ஏரியாக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது என்ன மாதிரியான பேனலிங் ஒர்க் பார்த்தீங்களோ அதே மாதிரி ஒரு பேனலிங் ஒர்க் பண்ணி இந்த டைனிங் கம் கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. லிவிங் ஏரியாவில் பார்த்த மாதிரி இல்லாமல் வேறு மாதிரியான ஒரு டிசைனில் மேட் ஃபினிஷிங்கில் வந்து கிச்சன் கம் டைனிங்கில் டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. நார்மலாகவே பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் கம் டைனிங்கில் தண்ணியெல்லாம் செஞ்சுச்சுன்னா வழுக்கி விடும், அந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்களாக ஃபீல் பண்ணுவீங்களா. இந்த மாதிரி டெயில் ஒட்டிட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளம்லாம் கம்ப்ளீட்டாக சால்வ் ஆயிருங்க. இந்த டைனிங் கம் கிச்சனோட லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கும் ஆப்போசிட்டில் ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு எக்ஸிட் டோர் இங்கே கொடுத்துருக்காங்களா, இதை ஓப்பன் பண்ணி விட்டோம்னாலும் நல்ல ஒரு லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்கும். கம்ப்ளீட்டாக வாலுக்கு ஃபுல்லாமே டெயில் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கும் டைனிங்க்கும் இடையில ஒரு செப்பரேஷன் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரியான உட் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க் மாதிரி. கிச்சனை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்பிள் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் இருக்கிற மாதிரியான ஒரு மாடுலர் கிச்சன். இங்கே நம்ம எதிர்பார்க்குற விட நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் வந்து பார்க்க முடியும். கவுண்டருக்கு கீழே ஃபுல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். நிறைய பேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. இங்கே ஒரு கிளாஸ் டோர் பொறுத்த மாதிரியான டால் யூனிட் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வால் யூனிட் கொடுத்துருக்காங்க, வால் ஷெல்ஃப் மாதிரி ப்ரொவிஷனோட. இங்கே வந்து ஒரு ப்ராப்பரான வால் யூனிட் கொடுத்துருக்காங்க. மேலே வரக்கூடிய இந்த RCC லாஃப்ட்டும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்லா கிளாஸியான ஃபினிஷிங்கில் இருக்குது. நம்ம எதிர்பார்க்குற விட இங்கே நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்குது. கவுண்டர்லாம் நமக்கு வந்து கிரானைட்டில் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான சிங்க்லாமே பொறுத்திருக்காங்க. டேப் வந்து அந்த இடத்துல 2 வந்துடும். அது போக இந்த கார்னரில் வந்து ஹேண்ட் வாஷ் பேஷன் வந்துடும். அதுக்கான பொசிஷன்ஸ் எல்லாமே செட் பண்ணியிருக்காங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம இந்த எக்ஸிட் டோர் ஓப்பன் பண்ணி வந்தீங்கன்னா இந்த சைடு இருக்கக்கூடிய இந்த பேக் சைட் செட் பேக் ஸ்பேஸில் யூட்டிலிட்டி ஏரியா இருக்குது. அதே இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு போர்வெல் வாட்டர் சப்ளாமே கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்து ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. அதுக்கு முன்னாடி வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் 5x6 அளவில் இந்தியன் ஸ்டைல் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் கம்
பாத்ரூம், ஃப்ளோரிங் வாலுக்கும் கம்ப்ளீட்டாக டெயில் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட பெட்ரூம்ஸை பார்த்தலாம். இந்த வீட்டில் வந்து மொத்தம் 3 பெட்ரூம் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. எல்லா பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூமாக தான் ரெடி பண்ணியிருக்காங்க. முதல்ல நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பெட்ரூமை பார்க்கலாம். பெட்ரூமோட டோருக்குலாம் இங்கே நீங்கள் பார்த்துக்குங்க, இந்த மாதிரியான டிசைனில் உட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது 8க்கு 16 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா லிவிங் ஏரியாவில் கிடச்ச மாதிரியே நல்ல ஒரு லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி பெரிய பெரிய ஜன்னல் வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு வந்து இந்த மாதிரியான வார்ட்ரோப் செட்டப்பு, ட்ரெஸ்ஸிங் யூனிட், ஸ்டடி டேபிள், லாஃப்ட் போர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் மேட் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான இன்டியூக்ஸாக வந்து பண்ணியிருக்காங்க. நான் வேணா வார்ட்ரோப் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், பார்த்துக்குங்க. இந்த மாதிரியான கேபினெட்ஸ்லாம் வந்து பிரிச்சிருக்கிறாங்க, ட்ராவர்ஸ் எல்லாம் கூட இருக்குது. அது போக ஸ்டோரேஜுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வால் ஷெல்ஃபும் கொடுத்துருக்காங்க. வால் ஷெல்ஃப் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டோரோட பிளான் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய பார்ட்டிஷன் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா கடப்பாக்கள் வந்து ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இது வந்து லைஃப் லாங் வருங்க. இதுக்கு வந்து அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோர்ஸ்லாம் வந்து பிவிசி டோர்ஸ் தான். இது வந்து 5க்கு 6 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட் கம் பாத்ரூம். சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங் எல்லாமே உண்மையில நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாட்டி கொடுப்பாங்க. ஃப்ளோரிங் ஆர்டிஸ்ட் டைல்ஸ், வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸ், ஏன்னா செராமிக் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்துடலாம். லிவிங் ஏரியாவில் தான் இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான அந்த ஸ்டார் கேஸை வந்து அமைச்சிருக்காங்க. கிரானைட்டில் இருக்குது. ஹேண்டல்ஸ்லாம் வந்து நமக்கு இந்த மாதிரியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் உட்டன் காம்பினேஷன் இருக்குது. அது போக ஸ்டெப் லைட்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இதோட சுவிட்ச் எப்படி போகிறதுன்னு நமக்கு தெரியல, அதனால் ஆன் பண்ண முடியல. நம்ம லிவிங் ஏரியாவில் பார்த்த மாதிரியான ஸ்டிக்கரிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்கும் கம்ப்ளீட்டாக. அதே மாதிரி இந்த ஏரியாவோட சீலிங்க்கு பார்த்தீங்கன்னா செம்ம ஃபால் சீலிங் ஒர்க்குமே பண்ணியிருக்காங்க. மேலே வந்ததும் ஒரு பெரிய லாபி ஸ்பேஸ் மாதிரி ரீச் ஆவீங்க. இந்த லாபி ஸ்பேஸ்லேருந்து வீட்டோட பேக் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஓப்பன் டெரஸ், வீட்டோட 2வது பெட்ரூம், 3வது பெட்ரூம் இதுக்கெல்லாம் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பிளான் அமைஞ்சிருக்கு. முதல்ல இந்த சைடு இருக்கக்கூடிய வீட்டோட 2வது பெட்ரூமாக பார்க்கலாம். இந்த பெட்ரூம் தான் 11க்கு 21 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய லென்த்தான மாஸ்டர் பெட்ரூமுங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்குது. அது போக ஃப்ரண்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த பால்கனிக்கு போகிறக்கான டோர் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இன்னும் கூட வந்து ஒரு நல்ல லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்கும். உள்ளே ஆகும்போது லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்குறாங்க, ப்ராப்பரான ஒரு ஸ்டடி டேபிள். அதுபோக இந்த சைடு வந்து நமக்கு ஸ்டோரேஜுக்கு வந்து வார்ட்ரோப் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடி டேபிள் மாதிரியான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. குஷன் போட்டு விண்டோ சீட்டர் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். கார்னரில் ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது. மேலே இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸ் லாஃப்ட் இருக்குது. அது போக வால் ஷெல்ஃப் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான கலர் காம்பினேஷன் தான் இன்டியூக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதே கலர் காம்பினேஷன் மேட்ச் பண்ணுற மாதிரி இந்த டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்கக்கூடிய டெயில் ஒர்க் எல்லாமே அமைஞ்சிருக்குங்க. இது வந்து 5க்கு 7 அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட் கம் பாத்ரூம். நான் சொன்னது தான், சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாட்டி கொடுத்துருவாங்க. அடுத்து நம்ம வந்து ஃப்ரண்ட் பால்கனி பார்த்தலாம். ஒரு ஃப்ரண்ட் கவர்டு பால்கனி கொடுத்துருக்காங்க. 7க்கு 10 அளவு அமைச்சிருக்கக்கூடிய ஒரு பால்கனி ஸ்பேஸ். உட்டன் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான மேட் ஃபினிஷிங் டெயில் ஒர்க்லாம் பண்ணி ஃப்ரண்ட் சைடு லுக் கிடைக்கிற மாதிரியான பேர்பட் வால்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஒர்க்கு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் காம்பினேஷன் எல்லாம் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட 3வது பெட்ரூமாக பார்த்தலாம். அதுவுமே வந்து ஒரு மாதிரி மாஸ்டர் பெட்ரூம் தான். இந்த வீட்டில் கூடிய எல்லா பெட்ரூமே வந்து மாஸ்டர் பெட்ரூமாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்துட்டோம்னா அந்த பெட்ரூம் இருக்குது. 8க்கு 16 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய பெட்ரூம். இங்கேயும் நம்ம செகண்ட் பெட்ரூமில் பார்த்த மாதிரியே தனியாக ஒரு ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்காங்க, ஆல் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க, வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் யூனிட், லாஃப்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குங்க. 5க்கு 7 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம். அடுத்து நம்ம வந்து வீட்டோட பேக் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த ஒரு ஓப்பன் டெரஸை பார்த்தலாம். ஃபியூச்சரில் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த இடத்த வந்து நம்ம ஒரு கவர் பண்ணிவிட்டு ஒரு யூட்டிலிட்டி ரூம் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே கம்ப்ளீட்டாக டைல் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இந்த ஓப்பன் டெரஸில் தான் வீட்டோட டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸும் பார்த்தீங்கன்னா மெட்டல் அமைச்சு கொடுத்துருக்காங்க. சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி கிழக்க, தெற்க, மேற்க, வடக்க எல்லா சைட்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலுமே தெரியும். ஃபுல்லாமே வீடுகளாக நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷனு. நீங்கள் நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த வீடு வந்து கோயம்புத்தூர் சரணம்பட்டி கரட்டமேடு முருகர் கோயிலுக்கு பின்னாடியே கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்குது. வீட்டோட விலை வந்து 92 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. இந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய மற்ற வீடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்த வீட்டோட விலை வந்து கம்மி தான். ஏன்னா இந்த லொக்கேஷனில் 1.5 கோடி ரூபாய்க்கு மேலே தான் வீடுகள்லாம் வந்து 3 BHK வீடு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வீட்டோட விலை வந்து 92 லட்ச ரூபா. பட்ஜெட்குள்ளே மெயின் ரோட்டுக்கு பக்கமாக வீடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா வீடை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. வந்து பாருங்கள். இந்த வீட்டை வந்து விசிட் பண்ணி பார்க்குறதுக்கு கீழே வந்து நம்ம டீமோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். அவங்களுக்கு கால் பண்ணுங்கள், விசிட்டை புக் பண்ணுங்கள்.